அனைவருக்கும் வணக்கம். தமிழ் குடியில் விருந்துக்கு உங்கள் அனைவரையும் அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவையான ரவா லட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல அடுப்பில் கடாய் வச்சுக்கிறலாம். கடாய் நல்லா சூடான உடனே 1 டம்ளர் அளவுக்கு ரவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறலாம். ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ரவையை நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அடித்து எடுத்துக்கிறலாம். வறுத்த ரவையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துறேன். இதை நல்லா பவுடராக அடித்து எடுக்கக்கூடாது. சும்மா 1-2 மட்டும் அடித்து எடுத்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி மட்டும் அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அடிச்செடுத்த ரவையை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம சுகர் அடித்து எடுத்துக்கலாம். 3/4 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா பவுடராக அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பவுடராக அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதும் முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறலாம். இந்த நெய்யை நம்ம லட்டு பிடிக்கும்போது சேர்த்துக்கிறலாம். இப்போ இந்த ரவையோட சர்க்கரை பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிறலாம். இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். முந்திரி வறுத்தப்ப எடுத்து வச்சுருந்த நெய்யையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம சூடான பால் சேர்த்துக்கிறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. முதல்லையே அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு வராது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கிளறி விடும்போது உங்களுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வரும். இந்த மாதிரி பால் ஊற்றி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு லைட்டாக ப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக அமுங்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். நீங்கள் 2 நாள் வச்சுருந்து சாப்பிட்டா கூட நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா லட்டுகளையுமே உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப சூப்பரான ரவா லட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. குறைவான பொருட்களை வச்சு ரொம்ப சீக்கிரத்துலேயே நம்ம இந்த லட்டை ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் குடியில் விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.